கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான சிந்தனை, உபத்திரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர். ஏசாயா 48 அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. உங்களை கர்த்தர் பொன்னை போல புடமிடுகிறார், ஆனால் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர். வெள்ளியை போல இல்லைங்க, வெள்ளியை விட பொன்னாக உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற கர்த்தர். அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா நிந்தனை, அவமானம், போராட்டம், அலுவலகத்தில், போகிற இடத்துல, பக்கத்து வீட்டில், உறவுகளுக்குள்ள, இரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த உபத்திரவம் உன்னை பொன்னை போல புடவிடுவதற்காக பிரயோஜனம். அதே அதிகாரத்தில் சொல்றார், கீழே 17வது வசனத்தில், பிரயோஜனமா இருக்கத உங்களுக்கு போதித்து உங்களை இந்த உபத்திரவத்தில் வந்து விடுவிக்க நடக்க வேண்டிய வழியில உங்களை கண்டு போகிற கர்த்தர். உங்களை விடுவித்த உடனே வீட்டில் சமாதானம் தங்கும். சமாதானம் நதியை போல உங்க நீதி சமுத்திரத்தின் அலை போல எழும்புமா. அப்படி உங்க மேல பொறாமையில, தானியேல பொறாமையில தானே சிங்க கபில போட்டாங்க. பொறாமையில தான் பேதுருவையும் சிலவையும் கொண்டு சிறைச்சாலையில் போட்டாங்க. அவங்க மேல பொறாமை கொண்டதால், உங்க மேல பொறாமையினால அவன் நிந்தித்து தூஷித்து இருக்கிறார்னா, இன்னைக்கு கர்த்தர் பொன்னை போல புடமிடுகிறார், உங்களை உயர்த்த போகிறார். எப்படி தெரியுமா? ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல. உங்க மேல பொறாமப்பட்டவங்க எல்லாம், அவன் தானியேலுக்கு மேல பொறாமப்பட்டவங்க எல்லாம் அழித்து போனாங்க. அதனால ஆமான் மொர்தெகாய்க்கு மேல பொறாமைப்பட்டதால் பாருங்க, அதனால உங்க மேல பொறாமப்படுறவங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்போ இன்னைக்கு வெற்றி நாள், மகிழ்ச்சி நாள், எல்லாம் நன்மை, எல்லாம் பாஸ், எல்லாம் ஜெயம். உங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்க பக்கமா வரும். உங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை மாறும். மகிழ்ந்து கலிகூறுங்கள். இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள். மகிழ்ந்து கர்த்தரை துதியுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க. நல்ல தகப்பனே, அக்னியின் நடுவிலும் சிங்கக்கபியின் நடுவிலும் இருந்து பொறாமையிலிருந்து விடுவித்த கர்த்தர், பொறாமப்பட்டவங்கள ஆண்டவர் பார்த்துங்கப்பா. இதே போல இந்த பொறாமையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு உன்னத ஸ்தானத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவர் தகப்பனை, உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன், சரப்பணிகள் கொடுக்கப்படும். கர்த்தர் அப்படி ஆசீர்வத்தை நன்மைச்சவனால பிதாவே, ஆமென்.